இது தம்பி தமிழ் மீடியா வழங்கும் கானா நாயகன். அப்ப அடுத்த போட்டியாளரை கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். வாங்க ஓட்டேரி கோகுல். நான் ஒரு 13 வயசுல இருந்து கானா பாடிட்டு இருக்கேன். முதல்ல என்னோட கானா வந்து பயணம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு டெத்து, அந்த டெத்து மூலியமாக நான் பாடுறேன். அதுக்கப்புறம் பசங்களோட சர்க்கிளில் இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் நான் உட்காராத இடமே இல்லை. இந்த இடத்துல பாட்டு எழுதாத இடமும் இல்லை, பாடாத இடமும் இல்லை. பசங்களோட சேர்ந்து இந்த இடத்துல தான் நிறைய பாடிக்கிட்டு பசங்களோட சேர்ந்துன்னு கிரவுண்டு கிரிக்கெட், அப்படியே ஃபுட்பாலு, கபடி எல்லாமே ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தம்பி தமிழ் சேனலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. என் புள்ள வெற்றி பெறுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவன் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணுறவங்களும் யாருமே கூட இல்லை. அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவங்க மூலியமாக தான் அவன் இவ்வளோ வரைக்கும் வளர்ந்துருக்கான். ஆனால் அவன் கஷ்டப்படுறது உண்மையை சொன்னால் நாங்கள் பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஒரு இடத்துல போய் ஒரு பாட்டு பாடணுன்னா கூட ஒரு மாதிரி கூச்சப்பட்டு நின்று அசிங்கப்பட்டு அப்படி தான் அவன் இவ்வளோ அழகு ஆளாயிருக்கான். ஆனால் அவனை மாரி யாருமே கஷ்டப்பட்டது நான் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேன். அவருக்கு பாட்டுக்கு நாங்கள் வந்து ஃபேன் தான். கானா பாட்டுக்கு எங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் வந்து அவரை பார்க்கறதுக்காகவே நாங்கள் போவோம். அது மாதிரி வந்து எங்கள் ஊர் பிள்ளையா அவர் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நிறைய பாட்டுகளை பாடுகிறாரு. அவருக்கு நாங்கள் பிக் ஃபேன் தான் சொல்லணும். என்னடா இல்லை நம்ம சென்னை சிட்டியில் எல்லாமே கிடைக்கும் எப்பா எங்கள் ஆட்டியில். விடிய காயில் பிரியாணி துண்ணுவா ஆடு தொட்டியில், கம கமக்கம் சுந்தரி அக்கா கோயம்பு சட்டியில், சிம்சன் மவுண்ட் ரோடு சிந்தாரப்பேட்டை, பாரிஸ் பூக்கடை செஞ்சாச்சி கோட்டை, கஷ்டப்பட்டு உழைக்கனா அங்கே தூக்குற மூட்டை, எங்க ஊர் மக்களுக்காக பாடுற பாட்டை. ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் வந்து ஓட்டேரி கானா கோகுல். நான் ஒரு 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். என்னால் முடிஞ்சது கானா மூலியமாக மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு சாங் கொடுக்க முடியுமோ இன்ன வரைக்கும் நானும் என்னோட டீமும் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே போன்று தம்பி தமிழ் மீடியா என்னை அழைத்ததற்காக அண்ணன் எட்வின் அண்ணன் அவர்களுக்கும் அந்த மீடியா நிர்வாகி அனைவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் மரத்தையும் தெரிவித்துக்கொண்டு விழிப்புணர்வு பாட்டு பாட வந்திருக்கீங்க. அதுல எப்படிப்பட்ட பாட்டு பாட போறீங்க? முக்கியமாக இப்போ வந்து கல்வி தான் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது. யாராக இருந்தாலும் சரி, முக்கியமான கல்வி தான் உலகில் மிக சிறந்த ஆயுதம். அதை எல்லோரும் நம்ம கையில் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் போராடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், கல்வியை கற்றுக்கொண்டு அறிவை நீங்க வளர்க்கணும். போராடி வாழ்ந்து பாரு, இந்த வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். போராடி வாழ்ந்து பாரு, வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், கல்வியை கற்றுக்கொண்டு அறிவை நீங்க வளர்க்கணும். போராடி வாழ்ந்து பாரு, வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். போராடி வாழ்ந்து பாரு, வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். படிக்கணும், தம்பி படிக்கணும். ஃபீல் பண்ணாத அட்டம் தான் இருக்குது.
தோல்விய பார்த்து பழகு அனுபவமோ கிடைக்குது. வெயிலான ஃபீல் பண்ணாத அட்டம்து தான் இருக்குது. தோல்விய பார்த்து பழகு அனுபவமோ கிடைக்குது. ஸ்கூல்ல பயணம் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காலேஜி. படிப்புல கவனம் செலுத்து வளர நல்ல நாலேஜி. ஃபெயிலாயிட்டம் ஃபீல் பண்ணாத அட்டம்து தான் இருக்குது. தோல்விய பார்த்து பழகு அனுபவமோ கிடைக்குது. ஸ்கூல் பயணம் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காலேஜி. படிப்புல கவனம் செலுத்து வளர நல்ல நாலேஜி. அதிகாரம் வேணும் என்ன கல்வி கையில் எடுக்கணும். அதிகாரம் வேணும் என்ன கல்வி கையில் எடுக்கணும். நீ கற்றவத்து மற்றவர்க்கு பிரயோஜனமா இருக்கணும். அதிகாரம் வேண்டும் என்ன கல்வி கையில் எடுக்கணும். நீ கற்றது மற்றவர்க்கு பிரயோஜனமா இருக்கணும். படிக்கணும் தம்பி படிக்கணும். முடியாதது எதுவும் இல்ல முயற்சி பண்ணி பாரு. முயற்சி செய்தவர்கள் தோத்து போனதாரு. முடியாதது எதுவும் இல்ல முயற்சி பண்ணி பாரு. முயற்சி செய்தவர்கள் தோத்து போனதாரு. வாழ்க்கையிலே வெற்றி பெற வழிகளையும் தேடு. முடியாதது எதுவும் இல்ல நீ முயற்சி செய்து பாரு. முயற்சி செய்தவர்கள் தோத்து போனதாரு. வாழ்க்கையிலே வெற்றி பெற வழிகளை நீ தேடு. நாளை உங்கள் கையில் சுத்தம் செய்ய நாடு. போராடி அறிவாலே முயற்சி செய்து போராடி பாரு. அறிவாலே முயற்சி செய்து போராடி பாரு. ஒற்றுமையா இருந்தாக்கா சரியாகும் நாடு. அறிவால் முயற்சி செய்து நீ போராடி பாரு. ஒற்றுமையா நாம் இருந்தால் சரியாகும் நாடு. முடியாதது எதுவும் இல்ல முயற்சி பண்ணி பாரு. முடியாதது எதுவும் இல்ல முயற்சி பண்ணி பாரு. முடியாதது எதுவும் இல்ல லைஃப்ல முயற்சி செய்து பாரு. முயற்சி செய்தவர்கள் தோத்து போனதாரு. போராடி வாழ்ந்து பாரு. வாழ்க்கை ஒரு டியூஷன். போராடி வாழ்ந்து பாரு. இந்த வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். போராடி வாழ்ந்து பாரு. நம்ம வாழ்க்கை ஒரு டியூஷன். லைஃபுக்கு முக்கியமே தேவை எஜுகேஷன். படிக்கணும் தம்பி படிக்கணும். படிக்கணும் தங்கச்சி படிக்கணும். கல்விய கற்றுக்கொண்டு அறிவை நாம வளர்க்கணும். கல்விய கற்றுக்கொண்டு அறிவை நாம வளர்க்கணும். கல்விய கற்றுக்கொண்டு அறிவை நாம வளர்க்கணும். நம்ம கானாநாயகன் மேடையில் இந்த மேடையில் நின்று பாடிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுடைய ஃபீல் இருக்கு? கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. எத்தனை மேடையில் நான் பாடியிருக்கேன்.
நான் பாடும் போதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான சாங் தான் பாடியிருக்கேன். இந்த மேடை வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற என்னோட புரிதலை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த அருமை அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இசைக்கலைஞர்கள் எல்லாருமே கேட்டுக்கொண்டு தேங்க்யூ